ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீ தலதா வழிபாட்டில் பங்கேற்பதற்காக வரிசையில் காத்திருந்த மக்களை சந்திப்பதற்காக கண்டி சென்ற ஜனாதிபதி. மித்தெனிய கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றும் ஒரு சந்தேக நபர் கைது. டான் பிரியசாத் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் முக்கிய சந்தேக நபராக கூறப்படும் நபரை வரும் 30ஆம் திகதி வரை தடுத்து வைத்து விசாரிக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அனுமதி. கந்தர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தேவினுவர ஸ்ரீ விஷ்ணு கோவிலின் தெற்கு வாயிலுக்கு முன்பாக இருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் மேலும் ஒரு சந்தேக நபர் கைது. எதிர்வரும் 28ஆம் தேதி காலை 9 மணிக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க லஞ்ச விசாரணை ஆணைக்குழுவில் ஆஜராகுவார். மையங்கன திஸ்ஸபுர சந்தையில் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்தொன்று விபத்துக்குள்ளானதில் 28 பேர் காயமடைந்துள்ளனர். உள்நாட்டுச் செய்திகள். கண்டி ஸ்ரீ தலதா மாளிகை புனித தந்த தாது தரிசனம். ஸ்ரீ தலதா அருள் அனைவருக்கும் கிட்டட்டும். ஸ்ரீ தலதா வழிபாட்டில் பங்கேற்பதற்காக வரிசையில் காத்திருக்கும் மக்களை சந்திப்பதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று அப்பகுதிக்கு திடீர் விஜயம் மேற்கொண்டார். ஸ்ரீ தலதா வழிபாட்டிற்காக லட்சக்கணக்கான யாத்திரிகள் ஏற்கனவே நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றார்கள். அங்குள்ள மக்களின் தேவைகளை கண்டறிவதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்றிரவு குறித்த பகுதிகளுக்கு சென்றுள்ளார். இதேவேளை வரிசையில் காத்திருந்த மக்களுக்கு நேற்றிரவு தன்சல் உணவு தானம் வழங்கப்பட்டுள்ளன. ஸ்ரீ தலதா வழிபாடு இன்று 8வது நாளாகவும் இடம்பெற்றது. அதற்கமைய குறித்த நிகழ்வானது இன்று முற்பகல் 11 மணிக்கு ஆரம்பமானது. கண்டிக்கு ஏற்கனவே சுமார் 4 லட்சம் யாத்திரிகள் வருகை தந்துள்ளதால் இன்று கண்டிக்கு வர வேண்டாம் என்று அதிகாரிகள் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளனர். ஸ்ரீ தலதா வழிபாடு மற்றும் அது தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினைகள் குறித்து ஆராய்வதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று இரவு கண்டி நகருக்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். இதன்போது அதிகாரிகளுடன் அவசர கலந்துரையாடல் ஒன்றை நடாத்திய ஜனாதிபதி ஸ்ரீ தலதா வழிபாட்டிற்காக வருகை தரும் பக்தர்களுக்கு சுகாதார பாதுகாப்பு வசதிகள் உள்ளிட்ட தேவையான வசதிகளை வழங்குவதற்கு எடுக்க வேண்டிய துரித நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடினார். கமத்தொழில் கால்நடை வழங்கல் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் KT லால்காந்த, கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையின் தியவடன நிலைமை நிலங்க தேல பண்டார பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய ஆகியோர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்று பிற்பகல் மல்வத்து மற்றும் அஸ்கிரிய மாநாயக்க தேரர்களை சந்தித்து ஆசிகளை பெற்றார். முதலில் மல்வத்து மகாவியாரைக்கு சென்ற ஜனாதிபதி மல்வத்து மாநாயக்க வணக்கத்திற்குரிய திப்பட்வாவி ஸ்ரீ சுமங்கல நாயக்க தேரரை சந்தித்து ஸ்ரீ தலதா வழிபாடு மற்றும் அது தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடினார். பின்னர் அஸ்கிரிய மகாவியாரைக்கு சென்ற ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அஸ்கிரிய பீடத்தின் மாநாயக்கர் வணக்கத்திற்குரிய வராகுட ஸ்ரீ ஞானரட்ன தேரரை சந்தித்து சிறு கலந்துரையாடலில் ஈடுபட்டார். அஸ்கிரிய பீடத்தின் நிறைவேற்று குழு உறுப்பினராக கடமையாற்றும் வணக்கத்துக்குரிய உருணேவத்த தம்மரக்ஷித நாயக்க தேரரும் இச்சந்திப்பில் கலந்து கொண்டதுடன் கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையின் தியவடன நிலைமை நிலங்க தேல பதில் போலீஸ் அதிபர் பிரியந்த வீரசூரிய ஆகியோரும் கலந்து கொண்டனர். இதேவேளை கண்டி ஸ்ரீ தலதா வழிபாட்டு வீதியில் கடமையில் ஈடுபட்டிருந்த 2 போலீஸ் அதிகாரிகள் உயிரிழந்துள்ளனர். மாரடைப்பு காரணமாக அந்த அதிகாரிகள் உயிரிழந்ததாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது.
மித்தெனியவில் கஜ்ஜா என்று அழைக்கப்படும் அனுர விதானகமகே மற்றும் அவரது 2 பிள்ளைகளை கொலை செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபர் இன்று கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்தின் போது மோட்டார் சைக்கிளை ஓட்டி சென்றதாக தெரிவிக்கப்படும் சந்தேக நபரை இன்று காலை கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர் இந்தியாவில் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டிருந்த நிலையில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் விமான நிலையத்தில் வைத்து இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் குலசிங் லியனகே பெமல் இந்திக என்ற வீரகெட்டிய பிரதேசத்தை சேர்ந்தவராவார். கடந்த பிப்ரவரி மாதம் 18ஆம் திகதி இரவு மித்தெனிய போலீஸ் பிரிவின் கடைவத்த சந்திக்கு அருகில் நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த தந்தை, மகன் மற்றும் மகள் கொல்லப்பட்டனர். சமூக ஆர்வலர் டான் பிரியசாத் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் முக்கிய சந்தேக நபராக கூறப்படும் நபரை வரும் 30ஆம் தேதி வரை தடுத்து வைத்து விசாரிக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று அனுமதி அளித்துள்ளது. சந்தேக நபரை மிரியான சிறப்பு புலனாய்வு பிரிவினர் கொழும்பு மேலதிக நீதவான் அர்ஷன கெக்னுவல முன்னிலையில் ஆஜர்படுத்தினர். இதன்போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கந்தர போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தெவினுவர ஸ்ரீ விஷ்ணு கோயிலின் தெற்கு வாயிலுக்கு முன்பாக 2 சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் மேலும் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேற்படி குற்றச்செயலானது கடந்த மார்ச் 21ஆம் திகதி இடம்பெற்றிருந்தது. இந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட துப்பாக்கிதாரிகளை வாகனத்தில் அழைத்து சென்றதோடு துப்பாக்கி சூட்டு சம்பவத்திற்கு சதித்திட்டம் தீட்டி அவர்களுக்கு உதவியமைக்காக குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் தளல தெற்கு கந்தர பகுதியை சேர்ந்த 33 வயதுடையவர் எனவும் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கொலை மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற விசாரணை பிரிவால் மேலதிக விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. எதிர்வரும் 28ஆம் தேதி காலை 9:30 மணியளவில் லஞ்ச விசாரணை ஆணைக்குழுவில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆஜராக உள்ளதாக அவரது சட்டத்தரணி ஆணைக்குழுவிற்கு அறிவித்துள்ளார். சாமர் சம்பத் தசநாயக தொடர்பில் தெரிவித்த கருத்து தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக் கொடுக்க அவர் இவ்வாறு முன்னிலையாக உள்ளார். மகியங்கனை திஸ்ஸபுர சந்தையில் பாடசாலை மாணவர்களை ஏற்றி சென்ற பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளானதில் 28 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த விபத்து இன்று காலை இடம்பெற்றதாக மகியங்கனை போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தில் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக மகியங்கனை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பேருந்தின் தடுப்பு செயலிழந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டதாக போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. ஏப்ரல் 26ஆம் தேதியை தேசிய துக்க தினமாக பிரகடனப்படுத்தியுள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது. நித்திய இளைப்பாறிய புனிதர் பிரான்சிஸ் திருத்தந்தையின் இறுதி ஆராதனையை முன்னிட்டு இவ்வாறு தேசிய துக்க தினம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரான்சிஸ் திருத்தந்தையின் இறுதி ஆராதனை ஏப்ரல் 26ஆம் தேதி காலை 10 மணிக்கு புனித பேதுரு பசிலிகாவின் புனித பேதுரு சதுக்கத்தில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நேற்று பிற்பகல் வத்திக்கான் தூதரகத்திற்கு சென்றார். தூதரகத்திற்கு சென்ற ஜனாதிபதியை இலங்கைக்கான வத்திக்கான் அம்போஸ்தலிக்க பிரதிநிதி பேராயர் பிரையன் உதைக்கவே ஆண்டகை வரவேற்றார். பின்னர் பேராயருடன் சிறிது நேரம் உரையாடிய ஜனாதிபதி அங்கு வைக்கப்பட்டிருந்த இரங்கல் புத்தகத்தில் குறிப்பொன்றை பதிந்தார். நித்திய இளைப்பாறிய பரிசுத்த பாப்பர் சர் பிரான்சிஸ் அவர்களுக்காக உலகெங்கிலும் உள்ள அனைத்து கிறிஸ்தவ மக்களுக்கும் இலங்கை அரசாங்கத்தினதும் மக்களினதும் இரங்கலையும் ஜனாதிபதி தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்குப்பதிவு இன்று 2வது நாளாக இடம்பெற்றது. இன்றும் ஏப்ரல் 28 மற்றும் 29 ஆகிய தேதிகளிலும் தபால் வாக்குகளை பதிவு செய்வதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது. அரசு நிறுவனங்கள், போலீஸ், முப்படை, பாடசாலை, கூட்டுத்தாபனங்கள் மற்றும் நியதி சட்ட நிறுவனங்கள் உட்பட அனைத்து நிறுவனங்களிலிருந்தும் தபால் மூல வாக்காளர்கள் மேற்படி 4 நாட்களில் தங்களது தபால் மூல வாக்குகளை பதிவு செய்ய முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தல்
தொடர்பாக 6,48,495 விண்ணப்பதாரர்கள் தபால் மூலம் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதேவேளை தபால் மூல வாக்களிப்பிற்காக வழங்கப்பட்டுள்ள காலம் மீண்டும் நீடிக்கப்பட மாட்டாது என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமான் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். மேலும் ஸ்ரீ தலதா வழிபாட்டு நிகழ்வை முன்னிட்டு கடமைகளில் ஈடுபட்டுள்ள போலீஸ் உத்தியோகத்தர்களுக்காக விசேட தபால் வாக்களிப்பு மத்திய நிலையம் கண்டியில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். அதற்கமைய கண்டி உயர் மகளிர் வித்தியாலயத்தில் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அம்பாறை காவன்திஸ்ஸ மத்திய கல்லூரி, பலங்கொட உடகம்ம கல்லூரி மற்றும் கம்பளை புனித ஜோசப் பெண்கள் கல்லூரி ஆகிய பாடசாலைகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் ஜனாதிபதி மாளிகையை பார்வையிட்டனர். ஜனாதிபதி அலுவலகம், கல்வி அமைச்சு மற்றும் பாராளுமன்ற மக்கள் தொடர்பாடல் பிரிவு என்பன இணைந்து செயல்படுத்தும் இந்த திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்கள் தங்கள் கல்வியுடன் தொடர்புடைய ஜனாதிபதி செயலகம், ஜனாதிபதி மாளிகை, கொழும்பு துறைமுக நகரம் மற்றும் பாராளுமன்றத்தை பார்வையிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. பாராளுமன்றத்தின் வரலாறு, நிறைவேற்று அதிகாரத்தின் வகிபாகம் மற்றும் சட்டத்தின் ஆட்சி குறித்து அந்த பாடசாலைகளின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு தெளிவுபடுத்தும் திட்டமும் இதனுடன் இணைந்ததாக செயல்படுத்தப்படுகிறது. மேலும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துடன் இணைந்ததாக பாடசாலைகளுக்கு பெருமதியான தாவரங்களும் நூலகங்களுக்கு மதிப்புமிக்க புத்தகங்களும் நன்கொடையாக வழங்கப்பட்டன. மாணவர்கள் மத்தியில் உரையாற்றிய ஜனாதிபதி ஊடக ஆலோசகரும் சிரேஷ்ட ஊடகவியலாளருமான சந்தன சூரிய பண்டார, அனைத்து குடிமக்களும் ஒன்றிணைவதன் மூலமே ஒரு நாட்டையும் சமூகத்தையும் கட்டியெழுப்ப முடியும் என்று தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் உலகம் வேகமாக மாறிக்கொண்டிருந்தாலும் நெறிமுறையான குடிமக்களை உருவாக்குவது ஆசிரியர்களின் பொறுப்பாகும் என்றும் சூரிய பண்டார கூறினார். பின்தங்கிய கிராமங்கள் அல்லது பின்தங்கிய பாடசாலைகள் என்றொரு சமூகம் கிடையாது என்றும் ஒருவரின் இலக்குகளுக்கு அர்ப்பணிப்புடன் செயல்படுவதன் மூலம் வெற்றியை அடைய முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். தற்போதைய ஜனாதிபதி தம்புத்தேகம போன்ற தொலைதூர கிராமத்திலிருந்து ஜனாதிபதி பதவி வரை வருவதற்கு அர்ப்பணிப்பு மற்றும் இலக்குகளை அடைவதற்கான முயற்சியின் விளைவே காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் KMN குமாரசிங்க, ஜனாதிபதி ஆலோசகர் சட்டத்தரணி JM விஜய் பண்டார, பணிப்பாளர் ஏர் கொமடோர் ஆசிரி கால்லகே, உதவி பணிப்பாளர் மேஜர் நதீக தங்கொள்ள மற்றும் இந்த விஜயத்தில் இணைந்து கொண்ட பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர் குழாம் மற்றும் பெற்றோர்கள் ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். அமெரிக்க ஜனாதிபதியால் அறிவிக்கப்பட்ட பரஸ்பர வரி விதிப்பானது இலங்கையின் பொருளாதாரத்திற்கு சவாலாக இருந்தாலும் இலங்கை அதன் ஏற்றுமதி சந்தைகளை பல்வகைப்படுத்துவதிலும் ஸ்திரத்தன்மை மற்றும் வளர்ச்சியை பராமரிக்க முதலீட்டுக்கு ஏற்ற சூழலை உருவாக்குவதில் அவதானம் செலுத்த வேண்டும் என்று சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய பசிபிக் துறையின் இயக்குநர் கிருஷ்ணா ஸ்ரீனிவாசன் தெரிவித்தார். அமெரிக்காவின் வாஷிங்டனில் தற்போது நடைபெற்று வரும் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியின் 2025 வசந்தகால கூட்டங்களில் நேற்று நடைபெற்ற பிராந்திய பொருளாதார கண்ணோட்டம் ஆசியா மற்றும் பசிபிக் அமர்வில் கலந்து கொண்டு அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். The question of course is for countries like not just Sri Lanka but all countries, they need to think in terms of a diversification of their export. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இன்று காலையில் வத்திக்கான் தூதரகத்திற்கு சென்று மறைந்த பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்களுக்கு தனது அனுதாபத்தை தெரிவித்தார். இலங்கையில் உள்ள வத்திக்கான் தூதரகத்திற்கு வருகை தந்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இலங்கையின் வத்திக்கான் அப்போஸ்தலிக்க தூதுவர் பேராயர் பிரையன் உடேக்வே அவர்களை சந்தித்து சிறிது நேரம் உரையாடியதை தொடர்ந்து தனது அனுதாபத்தை தெரிவித்தார். பின்னர் அங்கு வைக்கப்பட்டிருந்த இரங்கல் புத்தகத்தில் குறிப்பு எழுதி பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்களின் மறைவு குறித்து உலகெங்கிலும் உள்ள அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார். போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தனது பதவி தத்துவங்களை பாரதூரமான வகையில் துஷ்பிரயோகம் செய்தமை தொடர்பில் விசாரணை செய்து அதன் வெளிப்படுத்தல்களை அறிக்கையிடுவதற்கான விசாரணை குழு இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் கூடியது. இந்த குழுவுக்கு உயர்நீதிமன்ற நீதியரசர் PB சூரசேன தலைமை தாங்குவதுடன் நீதிபதி WMNP இத்தவெல மற்றும் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் தலைவர் MEWM லலித் ஏக்கநாயக்க ஆகியோர் ஏனைய உறுப்பினர்கள் ஆவர். இக்குழு முதலாவதாக
கடந்த 22ஆம் தேதி பாராளுமன்றத்தில் கூடியது. 2002ஆம் ஆண்டின் 5ஆம் இலக்க அலுவலர்களை அகற்றுதல் நடவடிக்கை முறை சட்டத்தின் 5ஆம் பிரிவுடன் சேர்ந்து வாசிக்கப்படும் மூன்று பிரிவுகளிற்கு அமைய துர்நடத்தை மற்றும் பதவியின் தத்துவங்களை பாரதூரமான வகையில் துஷ்பிரயோகம் செய்தமை தொடர்பில் போலீஸ் மா அதிபர் TMW தேசபந்து தென்னக்கோனை அப்பதவியிலிருந்து நீக்குவதற்கு குறித்த சட்டத்தின் 5வது பிரிவிற்கு அமைய விசாரணை குழு அமைக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானம் கடந்த 8ஆம் தேதி பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை தேசபந்து தென்னக்கோன் இன்று காலை மாத்தறை நீதவான் நீதிமன்றத்திற்கு வருகை தந்தார். 2023ஆம் ஆண்டு மாத்தறை வெலிகமவில் உள்ள W15 ஹோட்டலுக்கு முன்னால் நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பாக தேசபந்து தென்னக்கோன் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் விளக்கமறியலில் இருந்த நிலையில் கடந்த 10ஆம் தேதி பிணை வழங்கிய போது நீதவான் அவருக்கு வழங்கிய அறிவுறுத்தல்களை பின்பற்றவில்லை என தெரிவித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் கடந்த 21ஆம் தேதி மாத்தறை நீதவான் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பணங்களை முன்வைத்திருந்தது. இதன்படி மாத்தறை பிரதான நீதவான் அருண இந்திரஜித் புத்ததாச முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை இன்று மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அழைப்பாணை விடுத்திருந்தார். தேசபந்துவுக்கு பிணை வழங்கப்பட்ட போது பிணை வழங்கப்பட்ட நீதிமன்ற வளாகத்தை விட்டு வெளியேறும் வரை அவருக்கு பாதுகாப்பு வழங்குமாறு அவரது சட்டத்தரணிகள் நீதிவானிடம் கோரினர். ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவித்த நீதவான் தேசபந்து தென்னக்கோன் ஒரு வழக்கில் சந்தேக நபராக இருப்பதாகவும் எனவே அவருக்கு விசேட பாதுகாப்பை வழங்குவது ஏனைய சந்தேக நபர்களுக்கு பாதகமாக இருக்கும் எனவும் சுட்டிக்காட்டினார். நீதவான் மேற்படி உத்தரவை பிறப்பித்ததன் பின்னணியில் தேசபந்து தென்னக்கோன் நீதிமன்ற வளாகத்தின் பின்புறத்திற்கு கார் ஒன்றை வரவழைத்து அதில் ஏறி நீதிமன்ற வளாகத்தை விட்டு வெளியேறினார். மேலும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் இது தொடர்பில் நீதிமன்றத்திற்கு அறிக்கை வழங்கியது. இந்நிலையில் அழைப்பாணை விடுக்கப்பட்ட தேசபந்து தென்னக்கோன் இன்று முற்பகல் மாத்தறை நீதவான் நீதிமன்ற வளாகத்திற்கு பிரதான வாயில் வழியாக வருகை தந்ததாகவும் தெரிய வருகிறது. மாத்தறை நீதிமன்றத்தின் பிரதான வாயிலிலும் அதை சுற்றியும் இன்று விசேட பாதுகாப்பு திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் நீதிமன்ற வளாகத்திற்குள் நுழையும் வாகனங்களும் கடுமையான சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டன. நாங்கள் வேலை செய்கின்றோம், நாங்கள் மக்களோடு இருக்கின்றோம், மக்கள் எம்மூடன் இருக்கின்றார்கள். ஆனால் இரவில் தொலைக்காட்சியில் அவர்கள் அழுகின்றார்கள். இன்னும் எத்தனை வருடங்கள் போனாலும் அவர்களுக்கு அரசாங்கம் கிடைக்காது என்று அவர்கள் அழுகின்றார்கள். நீங்கள் எங்களை விட ஒரு அடி முன்னால் போனால் உங்களால் வெற்றி பெற முடியும். ஆனால் வெற்றி பெறக்கூடியவர்கள் உங்களில் இல்லை என்பதே உண்மை. மக்களின் பணத்திலிருந்து ஒரு ரூபாய் கூட எடுக்காத அரசாங்கமே இப்பொழுது உள்ளது. மணல் எடுப்பதற்கு கப்பம் கொடுக்க வேண்டும், வியாபாரம் செய்வதற்கு கப்பம் கொடுக்க வேண்டும். இப்படி ஒரு நாடுதான் இலங்கையில் இருந்தது. ஆனால் இன்று அப்படி இல்லை. இவ்வாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க புத்தளத்தில் இடம்பெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தேர்தல் பிரசார கூட்டத்தின் போது தெரிவித்தார். நோயாளர்களை சிரமத்திற்கு உள்ளாக்காமல் சுகாதாரத்துறையின் நட்பண்பை சேதப்படுத்துகின்ற தனியார் பல்கலைக்கழகங்களை அகற்றுமாறும் அதுபோன்று இணை சுகாதார பட்டங்களுக்கான பயிற்சிகளை வழங்குமாறும் முழுமையான வைத்திய மற்றும் தாதிமார்களுடைய வெற்றிடங்களை நிரப்புவதற்கு துரித நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தி கொழும்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது. கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்திற்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. இதில் பெரும் எண்ணிக்கையிலான பட்டதாரிகள் கலந்து கொண்டு கோஷங்களை முழங்கியவாறும் பதாதைகளை ஏந்தி நின்றதை காண முடிந்தது. அரசாங்கம் இந்த விடயத்தில் உரிய நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் தொடர்ந்து நாங்கள் பாரிய போராட்டங்களை முன்னெடுக்கப் போவதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் இதன்போது கோஷமிட்டனர். பொய்களை சொல்லி நாடகம் செய்யும் அரசியலே தற்போது இருக்கின்றது. பொய்களையும் வாக்குறுதிகளையும் சொல்லி மக்களை ஏமாற்றி வருகின்றார்கள் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். உள்ளூராட்சி தேர்தல் பிரசார கூட்டம் மாத்தறையில் இடம்பெற்ற போது எதிர்க்கட்சித் தலைவர் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் இவ்வாறு தெரிவித்தார். ජනතාව ඉදිරියේ ක්‍රියාත්මක නොකිරීම තුළ බොරු බේගල් ඇදබාන මහා නාට්‍ය රංගනයක් බවට දේශපාලන පිටියේ පත් වෙලා තිබෙනවා. බොරු කියලා ජනතාවට බොරු අහලා හොඳටම හෙම්පත් වෙලා ඉන්නේ.
பிரதமர் ஹரிணி அமரசூரிய இன்று கொழும்பில் உள்ள வத்திக்கான் தூதரகத்திற்கு விஜயம் செய்து பியூனஸ் அயர்ஸ் பேராயரும் அர்ஜென்டினாவின் பிராந்திய தலைவருமான புனித திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் மறைவுக்கு இலங்கை அரசாங்கத்தினதும் மக்களினதும் சார்பாக தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். இதன்போது இரங்கல் புத்தகத்தில் கையொப்பமிட்டு கத்தோலிக்க சமூகத்தின் ஆன்மீக தலைவரான திருத்தந்தையின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்த பிரதமர் இலங்கையிலும் உலகெங்கிலும் உள்ள கத்தோலிக்க சமூகத்திற்கு தனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்தார். இதில் கொழும்பில் உள்ள வத்திக்கான் தூதரகத்தின் அப்போஸ்தலிக் பிரதிநிதி மற்றும் ஏனைய சிரேஷ்ட அதிகாரிகளும் கலந்து கொண்டிருந்தனர். இலங்கை அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி நித்திய இளைப்பாறிய பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் திருத்தந்தையின் இறுதி கிரியைகளில் கலந்து கொள்வதற்காக வெளியுறவு அமைச்சர் விஜித்த ஏரத் இன்று வத்திக்கானுக்கு பயணமாகியுள்ளார். இன்று காலை கட்டுநாயக்க பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து எத்தியாட் விமான சேவைக்கு சொந்தமான விமானம் மூலம் அமைச்சர் அபுதாபி விமான நிலையத்திற்கு சென்று அங்கிருந்து மற்றொரு விமானம் மூலம் வத்திக்கான் பயணிக்க உள்ளதாக திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கிடையில் நேற்று மாலை இலங்கை பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி ஐக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களான காவிந்த ஜெயவர்தன மற்றும் எக்டர் அப்புவாமி ஆகியோர் வத்திக்கானுக்கு பயணமாகியுள்ளனர். இலங்கையின் கத்தோலிக்க அரசியல் அதிகார பிரதிநிதித்துவப்படுத்தி இந்த இரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் திருத்தந்தையின் உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்துவதற்காக இணைந்து கொள்ள உள்ளனர். இதற்கிடையில் திருத்தந்தையின் இறுதி ஆராதனை நடைபெறும் நாளைய தினம் தேசிய துக்க தினமாக பிரகடனப்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. சிங்கள தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு நாட்டின் பல பகுதிகளில் இடம்பெற்ற புத்தாண்டு நிகழ்வுகளின் தொகுப்பு அடுத்து. செய்திகள் தொடர்கின்றன. வெளிநாட்டு செய்திகள். நித்திய இளைப்பாறிய பரிசுத்த திருத்தந்தை பிரான்சிஸின் தேகம் வைக்கப்பட்டுள்ள திருவுடல் பேழை இன்று மூடப்பட்டு முத்திரையிடப்படும் என்று வத்திக்கான் திரு அவை அறிவித்துள்ளது. வத்திக்கான் திரு அவையின் தலைவராக செயல்படுகின்ற கர்தினால் கெவின் ஃபெரல் தலைமையில் இன்று மாலை இது இடம்பெறும். இதில் நூற்றுக்கணக்கான கர்தினால்களும் புனிதத்துவம் பெற்ற அதிகாரிகளும் கலந்து கொள்வார்கள் என்று வத்திக்கான் திருச்சபை அறிவித்துள்ளது. இதன்படி தற்போது புனித பேதுரு பெசிலிக்காவில் வைக்கப்பட்டுள்ள திருத்தந்தையின் திருவுடலுக்கு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த அனுமதிக்கப்பட்ட காலம் நிறைவுக்கு வருகிறது. நாளைய தினம் அவரது இறுதி நல்லடக்க ஆராதனை நடைபெறவுள்ளது. இதுவரையில் லட்சக்கணக்கான மக்கள் திருத்தந்தை பிரான்சிஸின் திருவுடலுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர். திருத்தந்தை பிரான்சிஸின் இறுதி நல்லடக்க ஆராதனையை முன்னிட்டு இலங்கையில் நாளை தேசிய துக்க தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீரில் பஹல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் பலியானார்கள். இந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் அமெரிக்கர்களுக்கு அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சு பயண எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது, காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதல்களும் வன்முறை சம்பவங்களும் அவ்வப்போது நடந்து வருகின்றன. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் காஷ்மீரில் உள்ள சுற்றுலா பகுதிகளான ஸ்ரீநகர், குல்மார், பஹல்காம் ஆகிய இடங்களிலும் தாக்குதல் நடக்கின்றன. ஆகவே அமெரிக்கர்கள் யாரும் காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திற்கு செல்ல வேண்டாம். கிழக்கு லடாக் மற்றும் அதன் தலைநகரான லேவுக்கு செல்ல விலக்கு அளிக்கப்படுகிறது. மேலும் துப்பாக்கி சண்டை நடக்க வாய்ப்புள்ளதால் இந்தியா பாகிஸ்தான் எல்லையிலிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்திற்குள் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் என தெரிவித்துள்ளது.
உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் சுமார் 3 ஆண்டுகளாக நீடித்து வருகிறது. இந்த போரால் இருதரப்பிலும் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர். மேலும் உக்ரைனில் லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளாக அண்டை நாடுகளில் தஞ்சம் புகுந்துள்ளனர். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் அனைத்தும் தோல்வியடைந்த நிலையில் போர் தொடர்ந்து நீடித்து வருகிறது. ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு கடந்த ஞாயிற்றுக்கிழமை தற்காலிக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படுவதாக ரஷ்ய அதிபர் புட்டின் தெரிவித்தார். உக்ரைனின் தலைநகர் கீவ் அருகே இன்று அதிகாலை ரஷ்ய ராணுவம் மாபெரும் ஏவுகணை தாக்குதலை நிகழ்த்தியுள்ளது. இந்த தாக்குதலில் 9 பேர் உயிரிழந்ததாகவும் சுமார் 63 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. விளையாட்டு செய்திகள். IPL கிரிக்கெட் தொடரில் பெங்களூரு சின்னசுவாமி மைதானத்தில் நடைபெற்ற 42வது லீக் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதின. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ராஜஸ்தான் அணி முதலில் களத்தடுப்பை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் துடுப்படுத்தாட களமிறங்கிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 205 ஓட்டங்களை பெற்று ராஜஸ்தான் அணிக்கு 206 ஓட்டங்களை வெற்றி இலக்காக நிர்ணயித்தது. வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய ராஜஸ்தான் அணி 20 ஓவர்கள் நிறைவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 194 ஓட்டங்களை மாத்திரமே பெற்று தோல்வியடைந்தது. இதேவேளை இன்று நடைபெறும் இந்தியன் பிரீமியர் லீக் தொடரின் 43வது லீக் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் அணிகள் மோதவுள்ளன. இந்த போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள MS சிதம்பரம் மைதானத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு ஆரம்பமாகும். மேல் வடமேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தர மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் புத்தளம் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய சப்ரகமுவ மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது.